இந்த மாலை நேரத்திலையும் உங்களை நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வரவேற்கிறேன். அல்லேலூயா. இந்த ஜெப பயிற்சி அல்லது ஜெப நடத்துபவர்களுக்கு ஒரு சிறந்த பயிற்சி. ஆமென். இன்னைக்கு ஜெபத்துக்குரிய காரியங்கள், இன்னைக்கு ஜெபிப்பதற்கே கடினமாக இருக்கிறது என்று அநேகர் சொல்லுகிறார். ஜெபிக்க முடியவில்லை. பிரசங்கம் பண்ண விடுவான், பாட்டு பாட விடுவான், ஆட வைப்பான், குதிக்க வைப்பான், எல்லாம் செய்ய விடுவான். ஆனால் எது செய்ய விட மாட்டான் பிசாசு? ஜெபிக்க விட மாட்டான். ஜெபித்தால் என்ற ஒரு காரியத்தை ஒரு கேள்வி போட்டு பதில் கொடுத்தா ஏராளமான காரியங்கள் இருக்கிறது, ஏராளமான இருக்கிறது. ஆனால் இந்நாட்களிலே ஒரு பயிற்சி தேவைப்பட்டது என்று நான் கடந்த நாட்களில் உணர்ந்தேன். அதனால் தான் இந்த ஜெபம் நடத்துபவர்களுக்கு ஒரு சிறந்த பயிற்சி. இந்த ஜெபத்துக்கு முக்கியத்துவம் தெரிந்தவர்கள் தான் ஜெபிக்க முடியும். எல்லாரும் ஜெபிக்க முடியாது. கஷ்டம் வர்றப்போ ஜெபிக்கிறது உண்டு. பணம் வரல, ஐயோ வேதனை, வியாதி, விபத்து. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டாக்டர் சொல்கிறாங்க சான்ஸே இல்லை சொல்லும் பொழுது ஃபோன் கால் பறக்கும் பாருங்கள். இன்னைக்கு சாதாரண நேரத்தில் ஃபோன் பண்ண மாட்டாங்க. கேட்டால் பாஸ்டர் பிஸியாக இருக்கிறாரு. நான் நினச்சிட்டேன் பாஸ்டர் பிஸியாக இருக்கிறாரு, நம்ம ஏன் பாஸ்டர் தொந்தரவு பண்ணணும்? அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு மனசு இல்லை. ஆனால் சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அதாவது ரொம்ப முக்கியம். நம்ம நெருக்கப்படும் போது ஐயோ எனக்கா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு இது வரும். ஜெபம் பண்ணால், சபை ஜெபம் பண்ணால் எப்படியும் காப்பாற்றிடுவார் ஆண்டவர், எப்படியும் ஜீவனை கொடுத்துருவாரு, ஜெபம் பண்ணுங்க. ஐயோ பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அப்போ தான் அவங்களுக்கு முக்கியத்துவம். மீதி நேரத்தில் நாங்கள் அந்த முக்கியத்துவம் தெரியவே தெரியாது. காலையில் ஏந்திரிக்க வேண்டியது, ஜெபம் பண்ணுறாங்களா இல்லையோ, பல்ல வேலைக்கு இட்டு டீயை குடிக்க வேண்டியது, அப்புறம் ரொட்டீன் ஒர்க், ராத்திரி ரொம்ப டயர்டாக பொத்துன்னு விழுந்துடுறோம், அவ்வளோதான், ஃபினிஷ். இதுதான் போயிட்டுருக்கு. ஜெபம் இன்மை போல ஒரு பெரிய பாவம் எதுவுமே ஒரு மனுஷனுக்கு இல்லை. தி கிரேட்டஸ்ட் சின், ஒரு பெரிய பாவம் என்னவென்றால் ஜெபம் செய்யாமல் இருப்பது, ஜெபிக்காமல் இருப்பது பெரிய பாவம். நோட் பண்ணிங்க. ஜெபிக்கணும். எல்லாருக்கும் தெரியணும் ஜெபனா என்ன அர்த்தம். ஜெபனா என்றால் என்ன? வாட் இஸ் ப்ரேயர்? சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபனா என்ன? தேவனோட பேசுவது. கரெக்டு, நீங்கள் சொல்கிற கரெக்டு. தேவனோட பேசுவது ஜெபம். அப்புறம் நம்முடைய விண்ணப்பங்கள்லாம் அவருக்கு தெரியப்படுத்துகிறது. வெரி குட், கரெக்ட். அப்புறம் தேர்வுன்னு தொடர்பு வச்சுக்கிறது. கரெக்டு. அப்புறம் ஜெபம் என்றால் என்ன? துதி ஆராதனை வேற. பாவங்களை அறிக்கிறது, ரைட், ஓகே. கொஞ்சம் கிட்ட அவரோடு கூட இணைந்திருப்பது. ஜெபம் என்றால் என்ன? ஒரு மனிதன் நான் கர்த்தரை நேசிக்கிறேன் சொல்றவன் நேசித்து அவரோடு பேசுகிறது, நேசித்து அவரோடு கூட பேசுவது. நான் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு முறையும் பார்த்துருக்கிறேன். நான் ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நியமிக்கப்படுகிறது. தேதி குறிப்பிட்டுறாங்க. உடனே என்ன செய்கிறாங்க? இந்த பொண்ணும் பையனும் என்ன செய்கிறாங்க? எப்படி பேசுவாங்க? ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்களா? மணிக்கணக்கா மணிக்கணக்கா. எனக்கு ஒருத்தர் தெரியும், ஆனால் அதில் நான் அதை சொல்ல வரலை. அந்த நாட்கள் எல்லாம் இன்கமிங் காலுக்கும் காசு, அவுட் கோயிங்க்கும் காசு. ஒருத்தர் 2 வாரம் தான் பேசினார் அவர் ஒய்ஃப்கிட்ட.
42,000 பில் கட்டினார். அவருக்கு மாதம் வருமானமே 5,000 6,000 தான். அப்போ நான் கேட்டேன், டேய் என்னடா பண்ண போகிற? அண்ணா கல்யாணத்துக்கு மொய் காசு வரும்ல அண்ணா, எல்லாம் அடைச்சிடுவேண்ணா. பின்ன எப்படா காட்டுவேன்? 2 வாரம் தானே பில்லு, அப்புறம் தானே வரும். மாதத்துக்கு ஒரு நாள் தானே பில் வரும். போஸ்ட்டில் வரும், அப்புறம் கொரியரில் கொடுத்துட்டு போவாங்க, அதை வச்சு நான் கட்டிடுவேன். ஏன் அவரால் பேசாமல் இருக்க முடியல. துடிக்கும் துடிக்கும். அந்த துடிப்பு தான் ஜெபம். ஐயோ என்ன ஆண்டவர் பேசாமல் இருக்க முடியாது, ஐயோ என்ன ஆண்டவர் வாஞ்சித்து வராங்க பாருங்க, ஆண்டவர்கிட்ட பேசணும், அன்புல நேசத்தில் பாசத்தில். அப்படி சில நேரத்தில் நம்ம பிரதர்ஸ்லாம் வெளியே போவோம், ஒரு ஃபோன் வரும், 10 செகண்ட்லே அதிகம்தான். யாருடைய ஃபோன் அது? மிஸ்ஸஸ் பேசுகிறாங்க. வந்துடுவேன். சரி, நல்லா தெரியும் எங்கேருந்து வந்திருக்கு ஃபோனு, வீட்டிலேருந்து ஃபோன் வருது. அதே மாதிரி தான் சிஸ்டர்ஸும் மெஞ்சினவங்க இல்லை, எல்லாம் ஆஹா ஓஹோன்னு சிரிச்சுன்னு இருப்பாங்க. சரி நம்ம ஃபோன் பண்ணோன்னே, என்னப்பா சாப்பிட்டீங்களா, கொஞ்சம் பெட்ரு. நம்ம 10 செகண்டில் பேசினா அவங்க 5 செகண்டில் பேசுவாங்க. வேற என்ன வச்சுட்டேன், சரி ரைட். அது சரியான கம்யூனிகேஷன் இல்லை. ஜெபம் என்பது உள்ளத்தில் தேவனுடைய அன்பினால் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது பார்த்துருக்கீங்களா, சந்தோஷம் இருக்கும், ஒரு ஒரு மன தாங்கல் இருக்கும். ஆண்டவரே ஏசப்பா என்ன செய்வனே தெரியலையாப்பா, அழுவோம். ஒருத்தர் நன்றி சொல்லும் பொழுது சந்தோஷமாக இருப்போம். அந்த தேவ பிரச்சனத்தை உணரும் பொழுது நமக்கு ஒரு கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். இதெல்லாம் சேர்ந்து ஆண்டவருடைய இடத்துல நம்ம உட்காந்து நம்ம ஆண்டவருடைய பேசுகிறோம் பாருங்க, அது பேர் தான் ஜெபம். அது இந்த நாட்களிலே பிசாசானவன் என்ன பண்ணிட்டான், நமக்கு பல வேலையை கொடுத்து பிஸி ஆக்கி எண்ணங்களை சிதறடிக்க வச்சு பல அலுவலர்கள் வீட்டுக்குள்ளேயே நம்ம ஜெபம் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் ஜெபிக்க முடியாது. ஆனால் நம்ம அதை சரியான விதத்தில் நாம் ஜெபத்தின் காரியத்தை நாம் புரிந்து கொண்டால் ஜெபம் செய்யாமல் இருக்கவே முடியாது. சரியா? சரி, நீங்கள் முதல்ல ஜெபம் என்றால் என்ன எல்லாம் சொன்னது கரெக்ட் தான். ஆனால் இது எழுதி கொள்ளுங்க, தேவன் மேல் உள்ள அன்பு, தேவன் மேல் உள்ள பாசம், தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த கனம், மரியாதை, எல்லாம் அன்பு பாசம் மரியாதை எல்லாம் சேர்ந்து ஆண்டவரோடு பேசுறது தான். அல்லேலூயா. புரியுதா? சரி, இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், உலகம் முழுவதுமே இன்னைக்கு பல விதத்தில் ஈகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஜெபம் என்பது தேவ சித்தத்துக்கும் தேவ திட்டத்திற்கும் உட்படுத்தி நாம் ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தில் ஒரு பெரிய வல்லமை உண்டாகிறது. இன்னைக்கு எல்லாமே ஆண்டவருடைய கரம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, இயக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இயக்கம் என்பது உங்களை இயக்கக்கூடியது ஜெபம். ஜெபம் இல்லை என்றால் தேவனுடைய இயக்கம் உங்களால் என்ன செய்ய முடியாது, உணர முடியாது. நம்ம பைபிள் வாசிக்கிறோம், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, வெயிலையும் மழையையும் வர்ஷிப்பிக்க பண்ணுகிறார். அப்போ ஜெபிக்கிற மனுஷன் தேவனால் இயங்குகிற மனுஷன், ஜெபிக்கிற மனுஷனை தேவன் இயக்குவார். He will be a functional man by God. தேவனால் இயக்கக்கூடிய ஒரு மனிதனாய் இருக்கிறவன் ஜெப வீரன். அவனை இயக்கிறது யாரு? கர்த்தர் அவனை இயக்குறாரு. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம பார்க்குறோம் பல ஜெபங்கள். தாவீது ஜெபம், எஸ்தர் ஜெபம், தானியேல் ஜெபம். யாருமே தோற்று போகலை. ஜெபித்தவன் யாரும் என்ன செய்யல, தோற்று போனதே கிடையாது. பிரேயர் இட்ஸ் so பவர்ஃபுல். அது பெரிய மந்திரக்கோள். மோசே கையில் என்ன இருந்தது? அவன் தேவன் கொடுத்த கோல். அந்த கோலால் அவன் என்ன செஞ்சான்,
பல அற்புதங்களை செஞ்சான். அந்த கோல் என்பது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற இன்னைக்கு ஒரு கோல் என்ன தெரியுமா? ஜெபம். அதை நம்ம என்ன செய்யணும்? நம்ம உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அதை அவசர தேவைக்கு மாத்திரம் யூஸ் பண்ணிட்டு மீதி நேரத்தில் அந்த கோல் என்ன செஞ்சிடக்கூடாது? தூங்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லா வேலையிலையும் எல்லா நேரத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தானியேல் எத்தனை தடவை ஜெபம் பண்ணான்? 3 வேளை ஜெபம் பண்ணான். நம்ம அந்த சப்ஜெக்ட் நம்ம போல நம்ம ஜெபத்தினுடைய காரியத்தை பார்த்துட்டு அப்புறம் எப்படி ஜெபம் நடத்தணும்ன்ற காரியத்தை நம்ம பார்க்கலாம். சரியா? அப்போ ஜெபம் என்பது தேவனோடு நாம் கொடுக்கிற நேரம். தேவனை ஜெபிக்கும் பொழுது, தேவனுக்கு ஜெபிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம நேரம் கொடுக்கணும். நம்ம நேரத்தை கொடுக்கணும். we have to give a prime time. அப்போ அந்த ஜெபம் ரொம்ப வல்லமையுள்ளதாக மாறுகிறது. நம் நேரம் எடுத்து நம்ம நேரத்தை ஆண்டவர் கொடுக்கணும். இப்ப எல்லாம் சொல்றாங்கல்ல, காசை கொடு, தசம்பாகம் கொடு. நிறைய சபை அது இன்னைக்கு தசம்பாகத்தை குறித்து பேசுறதில்ல. அதில் நம்மளும் ஒரு சபை. நம்ம இது வரைக்கும் தசம்பாகத்தை நம்ம பற்றி பேசினது இல்லை. ஆனால் அந்த காலத்தில் ஊழியக்காரங்களாம் சொன்னது, உங்கள் நேரத்தில் கூட என்ன பண்ணணுமா? தசமபாகம் கொடுத்தாகணும். அப்படி கொடுத்து பாருங்க. கொடுங்க, உங்கள் நேரத்தை கொடுங்க. ப்ரெஷியஸ் டைமை கொடுங்க. 24 மணி நேரம். இப்போ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், 40 நிமிஷம். அப்போது 8 மணி நேரம் தூங்குகிறோம், 8 மணி நேரம் வேலை செய்கிறோம், மீதி 8 மணி நேரம் தான் இருக்குது. அந்த 8 மணி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? பிளான் பண்ணணும். அது முடியலன்னா முடியல தான். உங்களால் முடியாது, என்னால் முடியலன்னாக்கா முடியல தான். ஆனால் நீங்கள் திட்டமிட்டு காரியங்களை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய எஃபர்ட் கொஞ்சமாக இருக்கும். அதிகமான ஜெபம் இருக்கிறவனுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் போதும், வேலை நிறைய நடக்கும். புரியுதா? கொஞ்சமாக விதைப்பான், நிறைய அறுப்பான். ஜெபம் இல்லாதவன் நிறைய விதைப்பான், கொஞ்சமாக அறுப்பான். ஐயோ அங்கே போனோம், இவரை பார்க்கணும், அது செய்யணும், இது செய்யணும், கடைசி பார்த்தா வாழ்க்கையில் ஜெபமே இருக்காது. வாழ்நாள் முழுவதும் சுற்றினே இருப்பான். யார் ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஜெபத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை அதிக முக்கியத்துவத்தில் வைப்பார். அந்த முக்கியத்துவத்தை அறிஞ்சவங்க தான் ஜெபிக்க முடியும். ஜெபத்துக்கு முக்கியத்துவத்தை எண்ணினவன் தான் ஜெபிக்க முடியும். அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து அறிந்து கனப்படுத்தி ஜெபத்தை கனப்படுத்தி ஜெபிக்கிறவன் தேவனால் கனம் பெற்றவனாய் இருப்பான். ஆமென். ஜெபிக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய பாதத்தை அவன் அமர்ந்திருப்பதை விரும்ப வேண்டும். தேவனுடைய பாதத்தை என்ன செய்யணும்? அமர்ந்திருப்பதை விரும்ப வேண்டும். எனக்கு டைமே இல்லை, நான் ரொம்ப எந்த வேலையை செய்யறதில்ல. ஆண்டவர் அவனுக்கு ஜெப ஆவியை கொடுக்க மாட்டார். ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறதுக்கு கர்த்தர் தம்முடைய ஜெப ஆவியை கொடுப்பார். ஜெபிக்கிறவன் எப்போதுமே பரிசுத்த ஆவியாலே நிரம்பி ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணும்? பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய உதவி இல்லாமல் நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள் அது அப்படியே காத்தாகி போயிடும். தானியேலுடைய ஜெபத்தை வான மண்டலங்கள் இருக்கிற பிசாசுகள் என்ன செஞ்சது? திருட ஆரம்பிச்சது. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை பிசாசு என்ன செய்ய முடியாது? திருடவே முடியாது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் மூலியமா பேசும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லை. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வரம் என்ன வரும்? அது அந்நிய பாஷை பேசுதல். அந்நிய பாஷை பேசி என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். சரியா? அடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் உள்ளந்திரியங்களை சோதித்து ஆராய்ந்து பார்த்து ஜெபிக்க வேண்டும். நம்ம உள்ளந்திரியங்களை என்ன பண்ணோம்? சோதித்து ஆராய்ந்து ஜெபிக்க வேண்டும், அல்லது ஜெபம் நடத்த வேண்டும். நம்ம கண் பார்வையே சரியில்லை, நம்ம எண்ணமே சரியில்லை, நம்மளே சரியில்லை, அது மாதிரி நம்ம ஒரு நாள் இருக்கக்கூடாது. ஜெபிக்கிறோம், ஒரு நாளும் வேடிக்கை பார்த்து ஜெபம் பண்ணவே அதனால வரேன் நான்.
அப்போ நம்முடைய ஜெபம் நடத்துகிறவர்கள் நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள், பார்வை இதெல்லாமே எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். சரியா? பரிசுத்தத்தோடு நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவது, நமக்குள்ள இருக்கிற எல்லா அழுக்கான எண்ணங்கள், அசுத்தமான எண்ணங்கள் நமக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். அதை நம்ம என்ன செய்யணும்? அதை ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதை அந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஜெபம் நடத்த வரணும். சரியா? ஜெபம் நடத்துறவங்க எப்படி இருக்கணும்? ஜெபம் நடத்துறவங்க தேவனுடைய பிரசன்னத்தை மாத்திரம் கவனம் செலுத்தி ஜெபிக்கணும். தேவனுடைய பிரசன்னம் வேணும், ஆண்டவரே தேவனுடைய மகிமை வேணும். நீங்க தேவ மகிமையில இருந்து ஜெபம் பண்ணி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களை ஆயத்தப்படுத்திட்டு நீங்க வந்து நின்னுங்கன்னா அவ்வளோ ஜெபம் பிரமாதமா இருக்கும். நம்முடைய ஜெபம் நடத்துறவர்களுடைய என்னன்னா தேவ பிரசன்னத்தை கொண்டு வரணும், தேவ மகிமையை கொண்டு வரணும், தேவ மகிமை வெளிப்படணும். இதுதான் நமக்கு என்ன இருக்கணும்? நம்முடைய தாளந்தை வெளிப்படுத்தணும், நம்முடைய வார்த்தையை வெளியே கொண்டு வரணும், நம்முடைய எல்லாம் என்ன சொல்றது, நம்முடைய தாளந்துகள், நம்முடைய சாமர்த்தியம், நம்முடைய இதெல்லாம். சில ஆள்லாம் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுங்கன்னா போதும், அப்படியே சும்மா அப்படியே கிழக்கு போய் மேற்கு வந்து, மேற்கு வந்து வடக்கு வந்து, வடக்கு வந்து கிழக்கு போய் அப்படியே சுற்றி ஈர்த்தி அப்படியே டிரைவிங் லைசன்ஸுக்கு வாங்கணுன்னா என்ன போடணும்? 8 போடணும். சும்மா இப்படி போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போட்டு திறமெல்லாம் காட்டுவார், பிரசனமே இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது. ஜெபிக்கிற நோக்கம் என்னன்னா தேவ பிரசனத்தை கொண்டு வரணும், தேவனுடைய மகிமையை கொண்டு வரணும். இதற்காக தான் நாம் ஜெபம் நடத்த வேண்டும். ஜெபிக்கும் பொழுது கூடியமான மட்டும் எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறீர்களோ அதுதான் மிக வல்லமை உள்ள ஜெபம். தேவனுடைய வசனத்தை சொல்லி சொல்லி என்ன பண்ணும்? ஜெபிக்க வேண்டும். அடுத்தது, ஜெபம் நடத்துகிறவர்கள் எதற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று நல்லா புரிஞ்சு ஜெபிக்கணும். சில பேரை பார்த்துருக்குறேன், பிரதர் ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னா அவர் ஒரு பாட்டு ஆரம்பிப்பார். ஓப்பனிங் ப்ரேயர், பிரதர் ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபத்தோடு என்ன பண்ணிடணும்? ஆமாம், அங்கே வந்து ஆண்டவரே இந்தியாவை ரட்சியும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த குடும்பத்தில் இருக்கிறவெல்லாம் தொட்டும் ஆண்டவரே. இப்போ கல்யாணத்துக்கு வாங்க, நாளைக்கு கல்யாணம், ப்ரேயர் ஒரு ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த பொன் வீட்டாரில் இந்த பெண் வீட்டாரில் இருக்கிறவங்களாம் தொடுங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே. மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்களாம் ரட்சியம் ஆண்டவரே. அப்பாலே போ சாத்தானே. எதுக்கு? கல்யாணம் பொண்ணு அங்கே மாப்பிள்ளை உட்காந்து பொண்ணு அங்கே நின்று, எங்கள் அப்பாலே போ சாத்தானே. ஒரு பாட்டு பாடுவோம், அந்தோ கல்வாரியில் நடந்ததுங்க. இன்னொருத்தர் ஜெபம் பண்ண சொன்னா, சிலுவை மீது தொங்கிய இயேசு. எதுல? கல்யாணத்துல. இது ராங் கான்செப்ட். கல்யாணத்துக்கு ஓப்பனிங் செரமனினா என்ன பண்ணணும்? ஓப்பனிங் ஜெபம் என்ன பண்ணணும்? அழகா ஜெபம். அந்த எதற்காக நம்ம ஜெபிக்க சொல்லணுமோ அதற்காக என்ன பண்ணணும்? பிரதன் சாப்பாடுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 140 கோடி ஜனங்களை போஷிக்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த காலத்துல அரிசிலாம் பிளாஸ்டிக் அரிசியா இருக்குது ஆண்டவரே. இயேசுவே செத்து போன ஆடெல்லாம் போட்டுனுங்கிறான் ஆண்டவரே. ஏசப்பா செத்து போன கோழிலாம் வருது ஆண்டவரே. இது சாப்பிட்டு நாங்கள் நோய் வாடி இல்லாம இருக்கணும் ஆண்டவரே. Don't make others to be a fun. அடுத்த சிரிக்க வைக்கிற மாதிரி ஜெபிக்க கூடாது. ஜெபம் சாப்பாடுக்கு, அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு ஜெபிக்க தெரியணும். சாப்பாடுக்கு ஜெபம் பண்ணா குறுகிய நேரத்தில், புரியுதா? இப்போ நான் வந்து ஒரு ஜெபம் நடத்த சொல்றேன், பாச சுருக்கமாக ஜெபம் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் ஜெபிக்க வேண்டிய இடத்துல
5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துடக்கூடாது. அந்த சூழ்நிலையை நீங்க பார்க்கணும். அதை பார்த்து நம்ம ஜெபிக்கிற ஒரே நோக்கம் என்னன்னா, தேவனுடைய பிரசனத்தை கொண்டு வர வேண்டும். தேவ பிரசனத்தை கொண்டு வர வேண்டிய நாம் முதலாவது நம்ம ஏற்கனவே தேவ பிரசனத்தில் இருந்திருக்க வேண்டும். தேவ பிரசனத்தில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும் தேவ பிரசனம் வந்துருச்சா வரலையா. அது தெரியாம நீங்க உக்காந்து சில ஆளுங்களை ஜெபம் நடத்த சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. காஷ்மீரில் ஆரம்பித்து டெல்லிக்கு வந்து, டெல்லியிலேருந்து அப்புறம் நாக்பூர் வந்து, அப்படியே வந்து இப்படி போய் அங்கே பம்பாய் போய் கல்கட்டா போய் இப்படி போய் சுற்றி கித்தி கடைசியாக வந்து ஜனங்களாம் உக்காந்து கண்ணை திறந்து பார்த்து, இதுவே இந்த மனுஷன் எப்படா முடிப்பான் ஜெபத்தை. அப்படிலாம் இருக்கவே கூடாது. தேவ பிரசனத்தை அனுபவிச்சவங்க தான் தேவ பிரசனம் இருக்கா இல்லையான்னு தெரியும். தேவ மகிமையை ருசித்தவங்களுக்கு தான் தெரியும் தேவ மகிமை இருக்கா இல்லையான்னு. அப்போ எதற்காக ஜெபிக்க சொல்லப்பட்டதோ அதற்காக மாத்திரம் தான் என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறவர்கள் எப்படி இருக்கும்னா, நல்ல மனதுருக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும், தேவனோட நெருங்கி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் நிறைய பார்த்துருக்கிறேன். பிரதர் ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னா கடைசி ஜெபம், லாஸ்ட் ப்ரேயர் ஜெபம் பண்ணி கடைசி ப்ரேயர் இருந்தால் கொஞ்சம் முடிங்க. ப்ரேயர் மைக்கை கொடுத்தோன்னே எல்லாம் கொஞ்சம் கண்ணு திறந்து பாருங்க, கொஞ்சம் கண்ணு திறந்து பாருங்க. சங்கீதம் 145வது சங்கீதம் ஆரம்பிப்பார். 10 நிமிஷம் பேசுவார். பேசிட்டு எல்லாமே இங்கே நெளிஞ்சுன்னு இருப்பாங்க. இவ்வளோ நேரம் மீட்டிங் நடந்துட்டு இப்போ என்ன அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. அவர் எதிர்பார்த்தது மைக் ஏதோ ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுவாங்கன்னு தெரியும். இவர் கொடுத்த மைக்கில் கொடுத்தா என்ன பண்ண மாட்டார், முடிக்க மாட்டார். இட்ஸ் ராங், தப்பு, அது செய்யவே கூடாது. ஜெபம் க்ளோசிங் ப்ரேயர்னு சொன்னால் க்ளோசிங் ப்ரேயர் கரெக்டாக இருக்கணும். அங்கே போய் அதில் ஒரு வசனம் சொல்லி அதுக்கப்புறம் அங்கே ஒரு பாட்டை பாடி அதுக்கப்புறமேல அவர் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமேல ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. இவர் நினைப்பார் எல்லாம் கேட்டு ரசிக்கிறாங்க. கிடையவே கிடையாது, நத்திங். ஜெபம் நடத்துகிறவங்களுக்குள்ள என்ன செய்ய சொன்னாங்க அது மாத்திரம் செஞ்சு முடிச்சுட்டு உக்காரணும். புரியுதா? என்னை வந்து கடைசியாக விட்டாங்க, இன்னொன்று ஆரம்ப ஜெபம் அவரை விட்டாங்க, இவரை விட்டாங்க. இப்படி நம்ம இந்த எண்ணத்தோடு ஜெபிச்சால் உங்கள் ஜெபத்தால் பிசாசு தான் அன்னைக்கு அவன் ஜெயம் எடுப்பான், ஆவியானவர் இல்லை. நீங்கள் முதல்ல தீர்க்கதரிசி ஆவிகளுக்கு என்ன செய்யணும், அடங்கி போனால் தான் தீர்க்க தரிசன ஆவி வேலை செய்யும். ஒருத்தருக்குள்ள நம்ம என்ன செய்யணும், அடங்கி போகணும். இது செய்யுங்கன்னா செய்யணும். எதை கொடுத்தாங்களோ அதை நம்ம என்ன செய்யணும், கத்தரை மாத்திரம் ஃபோக்கஸாக வச்சுக்கிட்டு இங்கே தேவடைய பிரசனத்தை மாத்திரம் இதில் தான் இருக்கு, இங்கே இருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது. பார்க்குறாங்க பார்க்கல, கண்ணை மூடுறாங்க மூடலை, என்ன நடக்குது பின்னால் சிரிக்கிறாங்க சொல்லலாம், நல்லா அடிக்கும், நல்லா நடக்கும். இதெல்லாம் காதை மூடிக்கிட்டு நம்ம வாட்டு என்ன நமக்கு மேலான மூத்த ஊழியக்காரங்க என்ன செய்ய சொன்ன செஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்ணிடணும், வந்துடணும். சரியா? சரி. அப்போது அந்த ஜெபத்தினுடைய நோக்கம் எதற்காக ஜெபிக்க சொல்லப்பட்டதோ அதை என்ன செய்யணும், நாம் அதை செய்ய வேண்டும். ஜெபிக்கும் பொழுது நாம் கவனிக்க வேண்டியது நம்முடைய டோன், சத்தம் சரியா இருக்கணும். அப்படியே காது கிழித மாதிரி ஜெபிக்க கூடாது. அவர் என்ன சொல்றாருன்னு புரியலையே என்றதும் வந்துடக்கூடாது. அந்த டோன், அந்த வால்யூம் ரொம்ப முக்கியம். நான் சொன்னல, கல்யாண வீட்டில் போய் அல்லது ஒரு மரண வீட்டில் போய் நம்ம ஜெபிக்கிறோம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா கூடாது. கல்யாண சாவு வீட்டில் இவர் பெரிய ஜெப வீர பேய் வரட்டுறவெல்லாம் அந்த கல்யாண வீட்டில் என்ன சாவு வீட்டில் என்ன பண்ணோம், அப்படிலாம் நம்ம பண்ணவே கூடாது. சாவு வீட்டில் எப்படி ஜெபிக்கணும், அழுகுறல் கூட சேர்ந்து அழுங்கள். ஆனால் அழ சொல்லலை, அந்த டோன், அந்த டோன், அந்த வால்யூம். புரியுதா? நோட் பண்றீங்களா?
வீட்டில் கல்யாண வீட்டில் எப்படி ஜெபிக்கணும் புரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த டோனும் வால்யூமும் சரியாக இருக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது நம்மளோட பாடி லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பாடி லாங்குவேஜ்னு என்ன அர்த்தம்? நம்முடைய அசைவுகள். நம்மளோட அசைவு ஒருவருக்கும் பரியாசம் பண்ணுகிற அளவுக்கு என்ன பண்ணக்கூடாது, நாம் நடந்துக்க கூடாது. அவர் பாடி லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கல்யாணத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஒரு வீட்டில் ஜெபிக்கும் பொழுது இந்த பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும்? ஒருத்தருக்கும் இடர் இல்லாமல் நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பாடி லாங்குவேஜ், நம்முடைய முக பாவனை, செத்தனுடைய அப்படி போயிட்டு இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் நான் பார்க்குறேன், அந்த பாடி லாங்குவேஜ் இஸ் நாட் குட். பெரிய லீடர்ஸை நான் பார்க்குறேன், இந்த பாடி லாங்குவேஜ் வர வர அந்த வீட்டில் அந்த கொடுக்க வேண்டிய அந்த கனம் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையிறத பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு அது துக்கமாக இருக்குது. நம்ம ஜெபிக்கும் பொழுது வீட்டில் நம்மளோட பாடி லாங்குவேஜ், நம்முடைய பார்வை, நம்முடைய அசைவு எல்லாமே எப்படி இருக்க வேண்டும்? ஆமாம், அது நம்ம கவனமாக இருக்க வேண்டும். சரியா? சரி. ஜெபிக்கிறவர்கள், நடத்துகிறவர்கள் எப்படி இருக்கணும்? நல்ல தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். அடங்கி பொருளாக இருக்க வேண்டும். அப்போ தான் நம்முடைய ஜெபம் நல்ல வல்லமுள்ளதாக இருக்கும். மனதுருக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? மனதுருக்கத்தோடு ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபத்தில் கிருபை உள்ளதாக இருக்க வேண்டும். கிரேஸ்ஃபுல்லாக இருக்கணும். கிருபை நிறைஞ்சு ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஜெபத்தில் அநேகரை உயிர்ப்பிக்கவும் அநேகரை உற்சாகப்படுத்தவும் உள்ள அளவுக்கு நம்ம ஜெபம் காணப்படணும். ஜெபத்தில் அட்டி மண்டையை ஒட்டைக்கிற ஓய் ஓய் அங்கே பார், ஆண்டவர் உன் தலையை ஒட்டைப்பார், உன் மூஞ்சை ஒட்டைப்பார், உன் குடும்பத்தை செதறடைப்பார். ஐயோ டார் புர்ன்னு கீழின்னு என்ன பண்ணிடக்கூடாது, கிழிச்சிடவே கூடாது. நம்முடைய ஜெபத்தில் கண்டாமினேஷனே இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. ஜெபம் நடத்துகிறவங்கள அடுத்து என்ன பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த வாய்ப்பை விட்டால் நமக்கு எப்போ திருப்பி பாஸ்டர் கொடுப்பாருன்னு தெரியாது. அதனால விட்ற அந்த தட்டா சான்ஸு போடு. அந்த பிரதரை நான் எத்தனை நாளாக பார்த்துன்னுக்கிறேன். பாஸ்டரும் சொல்ல மாட்டேன்றாரு. அந்த பாஸ்டர்மாவும் அந்த அந்த பிள்ளையை இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்ல ஒரு இது தெரியல. இதுதான்டா சான்ஸு போட்டு ஆண்டவருங்க பார், இப்படி அப்படி டர்ரு குருன்னெலாம் கிழிச்சு ஒரு ஆள் பண்ணுற தப்பை 100 பேருக்கு என்ன பண்ணிடக்கூடாது, பண்ணிடவே கூடாது. எதற்காக ஜெபிக்க சொன்னாங்க? அந்த பாயிண்டில் வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணி ஆண்டோடைய பிரச்சனை இறங்குதா, தேவோட மகிமை நிறைஞ்சிருக்கா, அழகாக நான் அழகான்ற வார்த்தை சொல்றது காட்டிலும் நேர்த்தியாய் ஜெபம் பண்ணி நமக்குள்ளேயும் ஒரு மன நிறைவு, ஜெபத்தை கேட்கிறவர்களுக்கும் மன நிறைவு, நம்மோடு ஜெபித்தவர்களுக்கும் மன நிறைவு. ஆமென். அதுதான் கிரேஸ்ஃபுல் அண்ட் என்கரேஜ்மெண்ட். அப்புறம் இந்த ஜெபம் இந்த ஜெபம் நடத்துகிறவங்க குறித்து சொல்லும் பொழுது அவங்க அந்த ஐக்கியத்தை ரொம்ப விரும்புகிறலாம் இருக்க வேண்டும். they should be a lover of fellowship. இந்த ஐக்கியத்தை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஐக்கியத்தை ஏற்றுக்கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில ஆளுங்க தெரியுமா, கூட்டம்ல அலர்ஜி. 2-3 பேரை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்னொன்று கூட இருக்குது. அவங்களுக்கு அது பழக்கம் இல்லை. அந்த கும்பலெல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்படியே வந்துட்டு அப்படி எப்படி செருப்போட்டு எப்படி போனார்னே தெரியாது, போயிடுவாங்க, டக்குன்னு போயிடுவாங்க. அவங்க ஜெபிக்கிறவர்களுடைய அந்த ஐக்கியத்தை விரும்பாதவர்கள் அவங்க ஏறெடுக்கிற ஜெபம் ஒரு நாள் அதில் வல்லமே இருக்காது. அவங்க முன்ன பின்ன ஜெபம் பண்ணுவாங்க, மாறி மாறி ஜெபம் பண்ணுவாங்க, அந்த நடுக்கம் மாம்சத்தில் ஜெபம் பண்ணுவாங்க. அதான் நான் சொல்லுவேன், ஒரு ஜெபம் நடத்துகிறவர்கள் தனி ஜெபத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சொல்லுங்கள், இதில் தனி ஜெபத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சின்ன, அதாவது 2 அல்லது 3 பேர், நான் ஆண்டவர் ஏசப்பா சொல்லியிருக்காரு, என் நாமத்தினால எங்கு
2 3 பேர் கூடியிருந்தா அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன். அந்த 3 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறதுல ஒரு மனதை உருவாக்குறவர்களுடைய ஜெபம் வல்லமையுள்ள ஜெபம். அடுத்தது ஒரு சிறு குழு. சிறு குழு என்று சொல்லும் பொழுது நான் சொல்லுவேன், ஒரு 10 பேருக்கு மேலே, இல்லை 5 பேருக்கு மேலே, அது ஒரு சின்ன குழு, ஸ்மால் குரூப். அதுக்கப்புறம் மிட் குரூப், ஒரு 25 30 40 50 பேர் ஒரு மிட் குரூப். சின்னது சொல்ல முடியாது, ரொம்ப பெருசும் சொல்ல முடியாது, ஒரு 50 பேருக்குள்ள, 10லேருந்து 50 பேருக்குள்ள ஒரு மிட் குரூப். அதில் அவர்கள் நல்லா ஜெபம் பண்ணி அதில் அவர் அதை விரும்பும் பொழுது கர்த்தர் அவரை ஜெபிக்கிற ஆளை என்ன செய்வார்னா, பெரிய குரூப், அதாவது பிக் குரூப், அதாவது 50 பேருக்கு மேலே, 500 பேர். அடுத்தது மாஸ் குரூப், 500 பேர்லேருந்து 1,00,000 பேர் வரைக்கும் ஜெபம் பண்ணுறது. அந்த 1,00,000 பேர் ஜெபம் நடத்துகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் மணிக்கணக்காக இல்லை, நாள் கணக்காக ஜெபிக்கிறவங்க. அவங்கெல்லாம் ஜெபிக்கிறவர்கள். நல்லா புரிஞ்சுங்க, அந்த சூழ்நிலையை நீங்கள் என்ன பண்ணணும், புரிஞ்சிக்கணும். வாங்க ஜெபம் கண்ணம் தோத்துறோம், அதில் எந்த எஃபெக்டும் இருக்காது. அதாவது அசஸ் பண்ணணும், அங்கே என்ன கிரியை செஞ்சிட்டு இருக்கு. நீங்க ஜெபிக்கும் பொழுது ஜனங்கள் உங்க ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறாரா இல்லையான்னு என்ன பண்ணணும், கவனிக்க வேண்டும். கவனிக்காம ஆண்டவரே தோத்திரம், ஹல்லேலூயா தோத்திரம், நீங்க வாட்டு ஜெபம் பண்ணிட்டு போய் அந்த கிரௌட்ல இருந்து என்ன வராது, எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்கக்கூடாது. நீங்க ஜெபம் நடத்துறவங்க எப்படி ஜெபிக்கணும்னா, நீங்க கொண்டு வந்த தேவ பிரசனத்தை ஒரு தாயை போல பிள்ளைகளுக்கு நீங்கள் பால் ஊட்டியா இருக்கணும். தேவனுடைய பிரசனத்தை என்ன பண்ணணும், அங்க நொறுக்கப்பட்டவனை வந்திருப்பான், அங்க போய் டப்புனாக்கா அவன் இன்னும் நொறுங்கி போயிடுவான். அப்போ அந்த தேவ பிரசனத்தை நம்ம ஊட்டுகளா இருக்க வேண்டும். கவனிக்கணும். கண்ணு திறக்காத, அவன் அதுக்கப்புறம் அவன் கோமால போயிடுவான். கவனிச்சிருக்கீங்களா? கண்ணை மூடுறான்னா எல்லாம் கண்ணு திறந்து பார்த்துன்னு ஜெபம் என்ன பண்ணிருக்கிற, ஜெபம் பண்ணாம கண்ணு மூடு இல்லை, கண்ணு திறந்து இருக்காங்களா பார்க்குறீங்களா? நம்ம பயபக்தியா கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவர்களை நேசிக்கிறாரு, ஆண்டவர்களை ரொம்ப ஆசீர்வதிக்கணும் விரும்புகிறாரு. அவன் கண்ணை மூடினா தேவ பிரசனத்தை பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த அந்த அதில் நம்ம தளர்ந்து போகக்கூடாது, நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம கண்ணை திறந்துக்கிற மனுஷனை கண்ணை மூட வைக்கிறது ஏன் வேலை இல்லை, கண்ணை மூட வைக்கிறது கர்த்தருடைய வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அந்த ஜெப ஆவியில போய் நீ நின்னாலே அங்கே வேலை நடக்கும். முதல்ல ஜெபம் நடத்தும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கணும். இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா நான் 4:30லேருந்து வீட்டில் உட்காந்துருக்குறேன். இதுக்கு ஏற்கனவே நேற்று கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணேன். உங்களை நான் ஒருத்தரும் உரிமையாக போயிடக்கூடாது, அதுதான் என் வாஞ்சை. ஆமே. அப்போ எல்லாமே நீங்கள் அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜெபம் நடத்தும் பொழுது உங்கள் ஜெபம் வல்லமுள்ளதாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் 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 தேவ பிரசனத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ஆமே. ஜெபிக்கும் பொழுது பிறருடைய காயங்களையும் தேவைகளையும் சூழ்நிலைகளையும் நன்கு அறிந்திருக்க வேண்டும். பிறருடைய காயங்கள், பிறருடைய நினைவுகள், பிறருடைய மனசை நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது ஏற்கனவே சொன்னல, கையில் கத்தி எடுத்து இதாண்டா சான்ஸ் வெட்ரா ஜெபத்தில். இந்த அற்புதத்தை நான் பார்த்துனே இருக்கிறேன், அவன் சரியில்லை, இந்தாடா டேய் எங்கடா போகிற, அற்புதம் பேரை சொல்லாமலே என்ன பண்ணிடுறது, ஜெபத்தை பேர் எடுத்து
எல்லாருடைய நல்லா தெரியும் இவர் யாரை தான் சொல்றாருன்னு. நல்ல அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஜெபத்தில் ஒரு நாளும் மற்றவர்களை நம்ம என்ன செய்ய காயப்படுத்தவே கூடாது. ஜெபிக்கிறவர்களுக்குள்ள நல்ல ஒரு விசுவாசம் இருக்கணும். ஃபெய்த் என்ன இருக்கணும்? நல்ல விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். விசுவாசம் இல்லாத ஜெபம் எந்த கிரியையும் நடப்பிக்க மாட்டாது. சரியா? சரி. நல்ல தேவ சித்தத்தை அறிந்திருக்க வேண்டும். பிறரை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மன்னிக்கிற சுபாவம் இருக்க வேண்டும். அடுத்தது நன்றி உள்ள இருதயம் இருக்க வேண்டும். என்ன இருதயம்? நன்றி இருதயம் இருக்க வேண்டும். இப்போ நம்ம சர்ச்சில் பாருங்கள், நம்ம இப்போ நான் இல்லாமல் சிலர் ஜெபம் நடத்துகிறாங்க. எதுக்கெல்லாம் ஜெபம் நடத்துகிறாங்க? காலை 5 மணி ஜெபம், சண்டே காலையில் ஓப்பனிங், அதாவது 8:15 8:30 ஜெபம். சில நேரத்தில் உபவாச ஜெபத்தில் சிலர் ஓப்பனிங் ப்ரேயர் நடத்துகிறோம். எங்கெல்லாம் ஜெபம் நடக்குது? ஒரு வீட்டுக்கு போகிறோம், பிரேயர் ஜெபம் பண்ணுங்கள், பிரேயர் ஜெபம் பண்ணுங்கள், அப்படி ஜெபிக்க கொடுக்குறோம். இந்த மாதிரி ஜெபிக்கும் பொழுது நாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய காரணம் என்னவென்றால், கூட்டத்தை பார்க்காதீங்க, எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கான்னு பார்க்காதீங்க, நீங்கள் எப்படி ஆண்டவர் முன்பாக நிற்கிறீங்க பாருங்கள். அவ்வளோதான். திரள் கூட்டம் பார்க்காதீங்க. 2 பேர் அங்கே இருந்தாலும் அங்கே கர்த்தர் இருக்கிறாரு. எனக்குள்ள தேவனுடைய பிரசன்னத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ அந்த கிறிஸ்மஸ் டைமில் பலூனை ஃபுல்லாக ஊதிட்டோம். அந்த பலூன் வாயை நீங்கள் லேசாக விரித்து காற்று விடுங்க, என்ன வரும்? சத்தம் வரும். ஜெபம் பிசாசு காதுக்கு எரிச்சலாக இருக்கணும். அங்கே வந்தளவுக்கு எரிச்சல் இல்லை, பிசாசு காதுக்கு எப்படி இருக்கணும்? ஆமாம், நம்ம பலூன் ஊதி காற்றோடு வர மாதிரி நம்ம பலூனை ஊதிட்டு ஜெப நேரத்தில் நல்லா முட்டி போட்டு ரெடியாக இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் ஜெபம் பண்ணுங்க. ஐயோ பாஸ்டர் இல்லை நான் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இன்னும் ஸ்பிரிச்சுவலாக வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். அடுத்தாப்புல நான் கவனித்த சில காரியங்கள்னா, ஜெபம் நடத்தும் போது பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஜெபம் நடத்தும் பொழுது பிரசங்கம் பண்ணவே கூடாது. ஜெபம் என்று சொன்னால் வசனத்தை வச்சு ஜெபிக்கணும். ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜெபம் நடத்துகிறோன்னா என்றைக்குமே நான் பார்க்குறேன், நீங்கள் ஒரு புது சப்ஜெக்டோடு வரீங்க. நீங்கள் புது சப்ஜெக்டே எடுக்க வேண்டாம். ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு வாரமும் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு இல்லையா? ஒவ்வொரு மாதம் வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்த வசனத்தை பேஸ் பண்ணி இந்த சண்டே 3 பாயிண்ட் கொடுத்தோமா? தெளிந்த புத்தியுள்ள கர்த்தர் என்ன செய்கிறாரு? பூரண சமாதானத்தை கொடுக்குறாரு. 2வது குறிப்பு என்னது? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 3வது பாயிண்ட் என்னது? கர்த்தரோடு நீங்கள் இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தர் பக்கம் திரும்பினா கர்த்தர் உங்கள் பக்கம் திரும்புவார். இந்த 3 பாயிண்ட் வச்சே நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்கள் இன்னொரு புது ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரம், பவுலுடைய காரியங்கள், அது எதுவுமே வேண்டாம். நம்ம சர்ச் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கிறது? இந்த மாதம் வசனம் என்ன வசனம்? நீதிமொழிகள் 3 அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கல் அதுக்கு எப்படி காப்பார். அதுதான் நம்ம சண்டே மெசேஜ் போயிட்டே இருக்கு. அந்த மெசேஜில் கொடுத்ததான குறிப்புகளை வச்சு நீங்கள் மேற்கொண்டு சில வசனங்களையும் கூட சேர்த்து என்ன பண்ணலாம்? வச்சு அதை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். அதை வச்சு நீங்கள் இன்னொரு பிரசங்கம் என்ன பண்ணிடக்கூடாது? பேசக்கூடாது. இது கற்றுக்கொள்ளுங்க. புரியுதா? ஒரு பிரசங்கம் வந்ததே ஜனங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க? ஜெபம் பண்ணுறதுக்கு. ஜெபம் பண்ணுறது நேரத்தில் நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கக்கூடாது? பிரசங்கம் பண்ணுறதை தவிர்த்து கொள்ளவும். ரைட்? நோட் பண்ணிட்டீங்களா? சரி. அடுத்தது, ஜெபம் நடத்தும் பொழுது 1 மணி நேரம் ஜெபம். எவ்வளோ நேரம் ஜெபம்? 1 மணி நேரம் ஜெபம். எத்தனை பாட்டு பாடலாம்? 1 மணி நேரம்ன்றது 60 நிமிஷம். 60 நிமிஷத்தில் எத்தனை பாட்டு? ஒரு பாட்டு மிஞ்சி போனா 2 பாட்டு. வெறும் பாட்டாக பாடிக்கிட்டே இருந்தேன்னு வைங்களேன், அது எந்த அளவுக்கு
பிரயோஜனமா இருக்குன்னு தெரியும். நம்ம ஜெபம் ஜெபம் என்பதே நமக்கு சபையில இருக்கிற எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? ஜெபிக்க வேண்டியது இருக்குது. நம்ம நேரத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? வீணடிக்கக்கூடாது. நீங்க ஒரு பாட்டை பாடலாம். சில நேரத்தில் ஒரு 15-20 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஒரு 3-4 நிமிஷம் என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். ஒரு பாட்டில் வந்து 5-6 சரணம் இருக்குன்னா அந்த 5-6 சரணம் பாடுறதுக்கு 7 நிமிஷம் ஆகும். இந்த 7 நிமிஷத்தில் முன்னால் நம்ம என்னெல்லாம் ஜெபம் பண்ணணுமோ, ஜெப குறிப்பு வச்சோமோ அதெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க ஜனங்க? மறந்துடுவாங்க. நீங்கள் பாடுற பாட்டு வந்து வசனத்துக்கும் அந்த வார்த்தைக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். 20 நிமிஷம் ஜெபம் நடத்தினால் ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் தான் ஒரு பாட்டு இருக்கணும். நோட் பண்ணுறீங்களா? ஜெபம் நடத்துகிறவங்க 5 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு, 10 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு இருக்கவே கூடாது. 20 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு பாட்டு. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நல்ல ஜனங்களை நல்லா உற்சாகப்படுத்திக்கிட்டே நீங்கள் ஜெபம் பண்ணணும். புரியுதா? நீங்கள் உங்கள் இதுலேயே போயிட்டுறக்கூடாது. அதாவது கேட்டா கேளு, இருந்தா இரு, போனா போ, அப்படிலாம் நம்ம ஜெபிக்கக்கூடாது. நீங்கள் எந்த ப்ரெசன்ஸில் வந்தீங்களோ அந்த ப்ரெசன்ஸில் நீங்கள் அதை நீங்கள் பார்க்கணும். அதுதான் ஆவியானவர் கொடுக்குற கிஃப்ட்டு. அந்த கிஃப்டை நீங்கள் ஆப்ரேட் பண்ணால் தான் நீங்கள் அதை நீங்கள் பார்க்க முடியும். அவங்க சிலர் தூங்கின்னு இருப்பாங்க. தூங்குற ஆளை நீங்கள் ஓய் ஊயினாக்கா அவன் அடுத்த வாரம் வரமாட்டாங்க. தூங்குற ஆளாக இருந்தால் நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளேயே அந்த ஆவி என்ன பண்ணணும்? அப்படியே கட்டி ஜெபிச்சுட்டே இருக்கணும். அது ஜெபிக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தையை கொடுத்து பாட்டை பாடும்பொழுது தூக்க ஆவி என்ன செஞ்சிடும்? ஆமாம், சில நேரத்தில் அப்படியே தூக்கம் அப்படியே இருப்பாங்க. அப்படி பார்த்தினோட ஒரு சிரிப்பான். அவங்களும் சிரிச்சுப்பாங்க. தெரியும் பாஸ்டர் என்னதான் போயிடுது தூக்கம். என்னைக்குமே நல்லா புரிஞ்சுங்க. ஜெபம் நடத்துறவங்களுக்கு தூக்கம் வராது, ஜெபத்தில் உட்காந்துருக்கு தூக்கம் வரும். தூங்குறவங்களே வந்து இங்கே ஜெபம் நடத்தினா அவங்க தூங்க மாட்டாங்க. ஆனால் அதுதான் பிசாசுடைய தந்திரம். அப்போது இந்த பலவீனத்தோடு நம்ம வரும் பொழுது நம்ம நல்லா ஆள் நிரம்பி ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அநேகருக்கு புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நம்முடைய வார்த்தைகள் இருக்கணும். செய்வார், நல்லவருக்கு செய்வார். புரிஞ்சுதா? ஒரே ஒரு வார்த்தை புரியும், ஆமேன். ஓஹோ, ஜெபம் முடிஞ்சிச்சு போல. என்ன ஜெபம் பண்ணாரு? இல்லை என்னமோ சொன்னாருப்பா. அப்படி இருக்கக்கூடாது. தெளிவா எல்லாருக்கும் புரிகிற அளவுக்கு எளிய வார்த்தையில சாதாரண மொழியில நீங்க ஜெபம் பண்ணாலே ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். ஜெபிக்க கொடுக்கப்படுகிற நேரம்னு ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்துக்குள்ள என்ன பண்ணணும்? முடிச்சிடணும். ஒரு பெரிய உற்சாகம் வந்து எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இவங்க நம்ம நம்ம பயங்கர எழுப்புதலாக இருக்கும். ஜெபம் நிறுத்ததே முடியல. ஜெபம் ஆரம்பிக்கிறவளுக்கு ஜெபம் நிறுத்த தெரியணும். நல்லா புரிஞ்சுங்க. ஜெபம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஜெபத்தை நிறுத்த தெரியணும். கொடுக்கப்பட்ட நேரத்தை என்ன பண்ணிடணும்? ஜெபத்தை நம்ம முடிக்க தெரியாதவர்கள் ஒரு வல்லமையுள்ள ஜெப வீரனா இருக்கவே முடியாது. சரியா? நம்ம திரும்ப பார்ப்போம். நம்ம ஜெபம் நாள், அதாவது நம்ம மற்ற காரியங்களாம் விட்டுருங்க. ஜெபம் என்று சொல்லும் பொழுது ஓப்பனிங் ப்ரேயர் என்று சொன்னால் எப்படி இருக்கணும்? அது ஆரம்ப ஜெபம் என்று சொன்னால் ஜெபத்தை செய்து அதை எதற்காக ஜெபிக்கிறோமோ, ஒரு கல்யாண வீடு, மரண வீடு, ஒரு பிறந்தநாளுக்கு போகிறோம், ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி போகிறோம், அதற்கு மாத்திரம் அதை நான் புரிஞ்சுட்டு என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணி முடிச்சிடணும். சரியா? இந்தியாவுக்காக போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே ரட்சிக்கப்படாலாம் கொண்டு வாங்க ஆண்டவரே, புட்டிங்க ஆண்டவரே, தொட்டுங்க, அட்டிங்க, போடுங்க, டமால் டிமெல்லாம் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அங்கே ரட்சிக்கப்படாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போது அவருடைய இருதயம் எப்படி இருக்கணும்? என்னடா சொல்கிறாங்கன்னு கவனமாக கேட்குற அளவுக்கு உங்களுடைய டோன், உங்களுடைய
சத்தம், உங்களுடைய பாடி லாங்குவேஜ், இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நேரத்துக்குள்ளே நீங்கள் ஜெபத்தை முடிக்கிறதா இருக்க வேண்டும். ஜெபம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அதிகமான பாடல் என்ன செஞ்சிடக்கூடாது, பாட்டாக பாடிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஜெபம் என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு பிரசங்கத்தை என்ன பண்ணிடக்கூடாது, கொண்டு வந்துடக்கூடாது. வசனத்தை வச்சு வசனத்தை வச்சு வசனத்தை வச்சு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நான் தியானித்த வசனம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், அன்னாள் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் களி கூர்ந்தாள். சரியா? அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். அப்போது அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை வச்சு ஜெப குறிப்பு பாருங்கள். அன்னாள் இப்படி இருந்தாலும் அவளுக்குள்ளே என்ன, அந்த ரட்சிப்புனா ஒரு நம்பிக்கை, ஒரு மீட்கப்பட்ட ஒரு அனுபவம் அவளுக்குள்ளே இருந்ததுனால அவளுக்குள்ள என்ன இருந்தது, அந்த களி கூறுதல் இருந்தது. இப்போ நாம் என்ன செய்வோம், அதற்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் ஜெபம் பண்ணலாமா, ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் ரட்சிப்பின், ஆண்டவரே இந்த சந்தோஷம், ரட்சிப்பின் களி கூறுதல் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் நீ கொடுப்பீராக சொல்லி நீங்கள் பாரத்தோடு உண்மையாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொடுவார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்திற்காக வேண்டிய ஒரு பெரிய பாயிண்ட்லாம் எடுத்து அங்கே ஒரு பிரசங்கம் பண்ணி அப்புறம் ஒரு ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் அதை டைமை வேஸ்ட் ஆக்கி அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரியா? நம்ம என்ன பண்ணோம், வசனத்தை வச்சு நீங்கள் வீட்டில் பரட்டும் பொழுது நான் சொல்லிட்டேன்ல, ரொம்ப சிம்பிள். இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன, உன் கால் சிக்கொள்ளாதபடி காப்பார். ஜெபம் நடத்துகிறவர்கள் கட்டாயம் நம்ம வாக்குத்தத்த வசனத்தை என்ன பண்ணோம். ஆமாம், இப்போ நம்ம பிப்ரவரி மாதம் வாக்குத்தத்தம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். வைங்க, அது தெரியாது என்ன வாக்குத்தத்தம். இன்னும் நான் இன்றைக்கி என்ன ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 20ஆம் தேதி வந்தோன்னே நம்ம மனசில் ஆழத்தில் பிப்ரவரி மாதம் வந்துடும். நேற்றே ஆரம்பிச்சிருச்சு. அப்போது நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே உன் கால் சிக்கொள்ளாதபடிக்கு காப்பாற்றி நீர் என்று சொன்னீரே, அதற்காக ஸ்தோத்திரம். என் கால் இது வரைக்கும் சிக்கொள்ளாமல் காத்தீங்களே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வந்துருச்சா? அடுத்தது பிப்ரவரி மாதம் வாக்குத்தத்தம் என்ன கொடுக்க போகிறோமோ அதையும் வச்சு என்ன பண்ணோம், வச்சுட்டோமா, அதை வச்சு நம்ம ஜெபம் ஆரம்பிக்கிறோம். ஆரம்பித்து அப்படியே நம்ம நடத்திட்டே வரும் பொழுது எதுக்காக ஜெபிக்கிறோம், அந்த ஜெபலாம் முடிக்கும் பொழுது ஆண்டவரே கடைசி இந்த மாதம் கடைசி, அதாவது பிப்ரவரி மாதம் வாக்குத்தத்த வசனத்தை சொல்லிட்டு இதன்படி நடத்துவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் சொல்லி முடிச்சோம். இன்னொன்று ஒரு காரியத்தை கவனிச்சிருக்கிறேன். ஜெபம் நடத்தும் பொழுது ஜெபிக்கிறவருடைய சத்தம் தான் அதிகமாக இருக்கணும் இல்லையே, பின்னால் ஆமேன் அல்லேலூயா போடுற சத்தம் எப்படி இருக்கணும், குறையா இருக்கும். நல்லா அது புரிஞ்சுங்க. கூடி ஜெபிக்கிறவங்க ஜெபத்தில் ஒரு மனம் இருக்க வேண்டும். நமக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்து ஜெபம் பண்ணோம்னா அதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது. பிசாசு பார்த்து சிரிப்பான், ஆடா பாவிகளா, இவனுக்குள்ளே ஒரு மனம் இல்லை, இவங்களே 2 கட்சி சண்டை போட்டுனுக்கிறீங்க, இவங்க ஜெபம் பண்ணுறாங்களாக்கும், ஆடா பாவி. நான் அவன் அந்த மகிமை அவன் எடுத்துன்னு போயிடுவான். அப்போ நம்ம அந்த மகிமை நமக்குள்ளே என்ன வேணும், இந்த பகை உணர்வு, கசப்பு, கோபம், வைராக்கியம், இந்த உணர்வு இருக்கவே கூடாது. அப்படியே பார்த்தா, ஐயோ பிரதர் சிஸ்டர் முறுமுக்கிறது மோசமான பொம்பளை. பாஸ்டர் நம்ம ஏன் தான் அந்த பொம்பளைக்கு சான்ஸ் கொடுத்தாங்க தெரியலையே, ஏன் தான் பாஸ்டர் அந்த அவங்களுக்குலாம் சான்ஸ் கொடுக்குறான்னு தெரியலையே, சே என்ன கொடுக்க மாட்டேன்ட்டாரு அப்படி நினைக்கவே கூடாது. ஆவிக்குரியர்களாக இருக்க வேண்டும். நல்ல குட் கேரக்டர். சாதாரணமாக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கிரியை செய்வார். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் என்ன செய்யக்கூடாது, அங்கே போய் பேய் வரட்டக்கூடாது. அங்கே போய் நம்ம வல்லமையெல்லாம் காட்டி, அதனால தான் ஜிஹெச்லாம் உள்ளே சேர்க்கவே மாட்டேன்றான். அங்கே போய் என்ன பண்ணுறது, பயங்கர சத்தம் ஜெபம். ஹாஸ்பிட்டலில் எப்படி ஜெபிக்கணும், கல்யாண வீட்டில் எப்படி ஜெபிக்கணும், வீட்டில் எப்படி ஜெபிக்கணும், இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கற்றுக்கொள்ளுங்க. நிச்சயம் நம்ம ஜெபத்துக்கு பதில் உண்டு. சரியா? டூ இட் ஃபார் காட். ஆண்டருக்காக செய்யுங்க, கர்த்தருக்காக செய்யுங்க, மீது கர்த்தர் பார்த்துக்கிட்டோம். ஜெபம் சின்சியராக பண்ணுங்க. ஜெபம் ஆண்டரை நேசித்து செய்யுங்க. ஜெபம் உங்களுக்குள்ளே இருக்க வரங்கெல்லாம் வெளியே கொண்டு வந்து மக்களுக்கு கொடுங்க.
அல்லேலூயா. வரங்களை ஆப்ரேட் பண்ணுங்க ஜெபத்தில். அதை நீங்கள் மூடி மறைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு அது பிரயோஜனப்படவே கூடாது. ஆப்ரேட் பண்ணுங்க, கிஃப்டை ஆப்ரேட் பண்ணுங்க. ஆண்டோட வருகை நாட்கள் இது. ஜெபிச்சு நம்ம ஜெபம் எடுக்கணும். ஜெபம் பண்ணி தேவ பிரசனத்தை கொண்டு வரணும். மீதெல்லாம் கர்த்தர் பார்த்துப்பாரு. சரியா? சரி, முடிச்சிடலாமா? எல்லாம் எழுப்பி நின்று ஆண்டவர் கொண்டாரு. நம்ம ஆண்டவர் நன்றி சொல்வோம். எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது தேவனுடைய வல்லமையினாலே. நம்ம வாழ்க்கையில் இயங்க வேண்டும் என்றால் ஜெபம்தான் நம்மளை இயக்க வைக்கும். ஜெபிக்காதவன் நம்முடைய வாழ்க்கையை இயக்க முடியாது. ஒரு இயக்கம் வேண்டும் என்றால் ஒரு வல்லமை வேண்டும். அது எதனால் வர முடியும்? ஜெபத்தால் தான் இயக்க முடியும். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற ஜெப ஆவியை பெருக்க செய்வீராக. ஜெபத்தினுடைய மேன்மையை ஆண்டவரே நாங்கள் கற்றிருக்கிறோம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிறவர்கள் அல்ல, ஜெபம் நடத்துகிறவர்கள். ஹல்லேலூயா. ஜெபம் நடத்துகிறவர்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை பெருகி இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கொஞ்ச நேரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒரு வீரனாய் ஹல்லேலூயா எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, பேதுரு ஜெபித்தார்கள் ஐயா, பவுல் ஜெபித்தார்கள் ஐயா, அப்போஸ்தலர்கள் ஜெபித்தாங்க, சபையில ஜெபித்தாங்க, தேவனுடைய மகிமையை கொண்டு வந்தாங்க. இந்த நாட்களிலும் ஆண்டவரே எழுப்புதலை ஆண்டவரே நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். ஒரு எழுப்புதலுக்காக நாங்கள் ஆண்டவரே காத்து இருக்கிறோம். அந்த எழுப்புதல் ஜெபத்தால் தான் வர முடியும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களுக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு தேவ மகிமை உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள வரங்கள் கிரியை செய்வதாக. நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் உமக்கு பிரியமாய் இருப்பதாக. நாங்கள் ஆண்டவரை ஏறெடுக்கிற ஜெபங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் தூபமாய் வந்து சேர்வதாக. எங்களை ஆண்டவரை ஜெபிக்க மற்றவர்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக அமையட்டும். ஜெபம் அநேகர் ரட்சிப்பில் நடத்தப்படட்டும். ஜெபம் அநேகருக்கு பரிசுத்தம் உண்டாகட்டும். ஜெபம் அநேகரை ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கவும் ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. பரிசுத்தப்படுத்தும், வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும், கிருபை உண்டாகட்டும். கர்த்தருக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, வானத்தும் பூமியும் சிருஷ்டித்த பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தருடைய வருகை மட்டும் கர்த்தர்களோடு கூட இருந்து அவர் தமது ஆவியாகிய ஜெப ஆவியை உங்கள் மேலே ஊற்றி ஜெபத்தின் வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களாக கர்த்தர் உங்களை பிரயோஜனப்படுத்தி கர்த்தர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க வைப்பாராக. ஆமேன், ஆமேன்.